வேளாங்கண்ணி மாதா அதிசயங்களால் நம்பிக்கையை ஊட்டிய புனித தலம். வேளாங்கண்ணி மாதா என்பது இந்தியாவின் தமிழக மாநிலத்தில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரபலமான கிறிஸ்தவ புனித தலமாகும். இது கிறிஸ்தவ லூர்து என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பிடம். வேளாங்கண்ணி மாதா பசித்தவர்களுக்கு உணவளிக்கவும் நோயுற்றவர்களை குணமாக்கவும் பிரசித்தி பெற்றவர். வேளாங்கண்ணி பசுமை தழைத்த பூமி. வேளாங்கண்ணி கிராமம் கிழக்கு கடற்கரையை ஒட்டியபடி அமைந்துள்ளது. இயற்கை அருமைகளால் சூழப்பட்ட இந்த தலத்திற்கு உலகம் முழுவதும் இருந்து யாத்ரிகர்கள் வந்து வழிபடுகின்றனர். வேளாங்கண்ணி மாதா, அவர் லேடி ஆஃப் வெலான்கான்னி எனக் கருதப்படுகிறது. வேளாங்கண்ணி திருத்தலம் கடல் மடியில் உள்ள புனித இடம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் வரலாறும் அதிசயங்களும் இந்த தலத்தை மிக பிரசித்தி பெற்றதாகியுள்ளன. முதல் அதிசயம்: பசித்த சிறுவனுக்கு மாதா அருள். 16ஆம் நூற்றாண்டில் வேளாங்கண்ணி என்ற சிறிய கிராமத்தில் ஒரு பசும் மாட்டை மேய்த்த சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஒருநாள் மாட்டினை மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவன் பசியாகி அங்கு ஓரங்கினான். அந்த பகுதியில் தோன்றிய மாதா சிறுவனிடம் வந்து, "நான் பசிக்கிறேன், சிறு பால் தந்து என்னை ஊட்டவோ" என்றாள். சிறுவன் பால் கொடுத்தவுடன் மாதா அந்த இடத்தில் மறைந்தாள். இரண்டாம் அதிசயம்: மாற்றுத் திறனாளி சிறுவனுக்கு காட்சி. இனிமேல் வேறொரு மாற்றுத் திறனாளி சிறுவனுக்கு மாதா தோன்றி திருவருள் புரிந்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தை மாதாவின் அருளால் உடனே குணமடைந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த குழந்தை கிராமத்துக்கு வந்து இந்த அதிசயத்தை மக்களிடம் பகிர்ந்தது. கடற்கரையில் அற்புதம். மூன்றாவது அதிசயமானது வேளாங்கண்ணி கடற்கரையில் நிகழ்ந்தது. ஒரு போக்குவரத்து கப்பல் கடலில் மோதலுக்குள்ளாகி பரிதவிக்கும்போது கப்பலில் இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றவே வேளாங்கண்ணி மாதாவை வேண்டினர். மாதாவின் அருளால் கப்பல் பத்திரமாக கரை சென்று சேர்ந்தது. நன்றியுடைய கப்பல் ஓட்டிகள் அங்கு சென்று கோவிலை நிர்மாணிக்க உதவினர். திருத்தலத்தின் உருவாக்கம். இந்த அதிசயங்களின் காரணமாகவே வேளாங்கண்ணி மாதா திருத்தலம் நிறுவப்பட்டது. ஆரம்பத்தில் சிறிய இடமாக இருந்தாலும் இன்று இது உலகம் முழுவதும் பக்தர்கள் சென்று கொண்டாடும் இடமாக மாறியுள்ளது. அதிசயங்களின் சின்னமாக ஆலயம். வேளாங்கண்ணி மாதாவின் ஆலயம் ஒரு நவீன கிறிஸ்தவ திருத்தலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இது வெள்ளை நிறத்தில் கட்டப்பட்டு கிறிஸ்துவ மதத்தின் கட்டிடக்கலை வடிவத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. பக்தர்களின் நம்பிக்கை. வேளாங்கண்ணி மாதா அனைத்து மதத்தினராலும் பக்தி செய்யப்படும் ஒருவர். இந்த தலத்தின் அதிசயங்கள் பக்தர்களின் நம்பிக்கையை நாளுக்கு நாள் வளர்த்துள்ளது. இது கிறிஸ்தவ மட்டுமல்லாது அனைத்து மனிதர்களுக்கும் சமரசத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது.